அன்புள்ளம் கொண்ட கடகராசி அன்பர்களே, இந்த கடகராசி அப்படின்றது ஒரு ஜலராசி, நீர் ராசி. இந்த ராசிக்கு அதிபதி சந்திரன். இந்த ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் வந்து புனர்பூசம் 4ஆம் பாதம், பூசம், ஆயில்யம் இதெல்லாம் இருக்கு. இது வந்து ஒரு சரராசி. இது வந்து கொஞ்சம் உணர்ச்சி பூர்வமான, ஏன்னா இது ராசி சந்திரன்றதுனால நம்ம வேதங்களே சொல்லுவோம், சந்திரமா மனசோ ஜாதக அப்படின்னு சொல்லுவோம். ஜாதகத்தில் வந்து சந்திரன் மனோகாரகனா இருக்கார் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது மாதிரி வந்து உணர்ச்சி பூர்வமானவங்களா இருப்பாங்க. பாதுகாப்பு தேடக்கூடியவங்களா இருப்பாங்க. பாதுகாப்பான மனப்பான்மை இருக்கும். அது மீன் எப்படின்னா பொசசிவ்னஸ், பாதுகாப்பான மனப்பான்மை, பொசசிவ்னஸ், எல்லாம் தன்னோடது அப்படின்ற ஒரு பொசசிவ்னஸ் இருக்கும். அது மாதிரி வந்து இவங்க குடும்பத்தை ரொம்ப விரும்பக்கூடியவங்களா இருப்பாங்க. குடும்பத்தினர்களை ரொம்ப விரும்பக்கூடியவங்களா இருப்பாங்க. இதெல்லாம் வந்து இவங்களுடைய இயல்பான குணங்களா இருக்கு. இவங்களுக்கு நன்மையான குணங்கள் என்ன, பிரச்சனையான குணங்கள் என்னன்றதான் பார்க்க போறோம். குடும்பத்துல வந்து எல்லாரையும் நேசிக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. குடும்பத்துக்காக என்ன வேணாலும் செய்ய தயாரா இருப்பாங்க. தியாகம் அப்படின்னு நம்ம சொல்றோம்னு வச்சுக்கோங்க. குடும்பத்துக்காக என்ன வேணாலும் செய்ய தயாரா இருப்பாங்க. இதெல்லாம் வந்து உங்களுக்குள்ள நல்ல குணங்கள். அது மாதிரி வந்து ரொம்ப கருணை உள்ளவங்களா இருப்பாங்க. மற்றவங்க மேல பரிவு காட்டுறவங்களா இருப்பாங்க. பிறருடைய கஷ்டங்களை கேட்டு அதை உணர்ந்து கொள்ளக்கூடியவங்களா இருப்பாங்க. பாவம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம்ல, எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க நம்ம நினைக்கிறோம்ல. அப்ப இன்னொருத்தவங்களை புரிஞ்சிக்க கூடியவங்களா இருப்பாங்க, மற்றவங்களுடைய உணர்வுகளை. அதே மாதிரி புரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லை, அப்போ வந்து நம்ம ஏதான பண்ணலான்னு இரக்கம் ஏற்படும். இரக்கம், அந்த கருணை, அதெல்லாம் தாய்மைக்குள்ள ஒரு குணம். ஏன்னா சந்திரன் வந்து தாய்மையை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம்ன்றதுனால அது மாதிரியான ஒரு எண்ணமும் இருக்கும். அவங்களுக்கு செய்யறது, கவலைப்படாத சொல்லது, கண்ணீர் தொடச்சி விடுறது, அவங்களுக்கு தானே ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறது, இது மாதிரி அவங்களுக்கு வந்து கருணையும் மற்றவங்க மேல உள்ள பரிவும் இருக்கும். அது மாதிரி வந்து நல்லா வந்து மனசுல என்ன நினைக்கிறாங்களோ அதை வார்த்தையா பேச முடியும். அது மாதிரி வந்து அவங்க உணர்வு பூர்வமா இருப்பாங்க. மனசுல என்ன வார்த்தையா பேச முடியும். அதனாலதான் இந்த ராசியில உள்ளவங்க நிறைய பேர் கவிஞர்கள், கதை எழுதுறவங்க, பத்திரிகையாளர்கள், இதெல்லாம் வந்து எழுத்தாளர்கள், இவங்கெல்லாம் வந்து இந்த கடக ராசியில இருப்பாங்க. ஸோ இவங்களுக்கு இயல்பாகவே மனசில் நினைக்கிறத வெளிக்காட்டக்கூடிய, எழுத்துல கொண்டு வரக்கூடிய, இல்லை வடிவத்தில் கொண்டு வரக்கூடிய ஒரு தன்மை இருக்கும். அது மாதிரி வந்து இவங்களுக்கு ஞாபக சக்தி அதிகமாக இருக்கும். எதையும் மறக்க மாட்டாங்க. அன்னைக்கு நடந்தது, அன்னைக்கு இந்த கலர்ல இருந்தது அப்படின்னு மற்ற விஷயங்கள்ல ஞாபக சக்தி நல்ல அதிகமாக இருக்கும். அது மாதிரி கடந்த கால ஏற்பட்ட அனுபவங்களையும் ஞாபகம் வச்சுக்குவாங்க. அந்த வந்து ஞாபக சக்தி வந்து இவங்களுக்குள்ள பாசிட்டிவ் அப்படின்னு சொல்றோம். அது மாதிரி வந்து நம்மளை சுற்றி பாதுகாப்பான சூழ்நிலை இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அது மாதிரி வந்து பொசசிவ்னஸ், எல்லாம் தன்னுது தான், இது என்னோடது, இது வேற யாருக்கும் இது பண்ண மாட்டேன் அப்படின்னா வந்து பொசசிவ்னஸ் எல்லாருக்கும் இருக்கும். பட் இவங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அது மாதிரி வந்து வீடு வாங்கணும், சொத்து வாங்கணும், நிலத்தின் மேலே கொஞ்சம் ஆசை அதிகமாக இருக்கும். நிலத்தின் மேலே கொஞ்சம் ஆசை அதிகமாக இருக்கும். அது மாதிரி வந்து மற்றவங்க மேல வெளிப்படையா அவங்க நம்ம சினிமால தான் சொல்லுவாங்க, ஐ லவ் யூ, நான் உன் மேல உன்ன மேல ரொம்ப அன்பா இருக்கேன், உனக்காக நான் எது வேணாலும் செய்வேன், எல்லாம் சினிமால தான் டயலாக்லாம் சொல்லுவாங்க. நேரடியா அப்படி மேக்சிமம் சொல்ல மாட்டாங்க. ஒரு சில பேர் வந்து சொல்லலாம்னு வச்சுங்களேன். இப்போ வந்து இவங்க வந்து நேரடியா அன்பை வந்து வெளிக்காட்ட மாட்டாங்கன்னா கூட, இவங்க அதே அளவுக்கு உனக்காக நான் எது வேணா செய்வேன்ற அளவுக்கு உள்ள வந்து அன்பா இருப்பாங்க. அந்த அளவுக்கு அன்பா இருக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து இவங்களுக்குள்ள பாசிட்டிவ் அஸ்பெக்ட்ஸா இருக்கு, நல்ல குணங்களா இருக்கு. இவங்களுக்குள்ள குறைகள் அப்படின்னா, இவங்களுடைய குறை என்னன்னா அதே தான். சின்ன விஷயத்துல கூட மனக்கவலை வந்து ஏதானும் ஒரு விஷயத்துக்காக 15 நாளைக்கு ஒரு தடவை அழுதுருவாங்க, 15 நாளைக்கு ஒரு தடவை வருத்தப்பட்டுருவாங்க. ஏதானும் ஒரு பிரச்சனைகள் வந்து உங்களுக்கு மன அழுத்தத்தை கொடுத்துரும். ஸோ உங்களுக்கு டல் ஆயிடுவாங்க. ஸோ அதனால வந்து அதிக உணர்ச்சி படுறதுனால இவங்களை மற்றவங்க தப்பா புரிஞ்சுக்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இவங்களுடைய ரியாக்ஷன், இவங்க பண்றது, இதை வந்து மற்றவங்க தப்பா புரிஞ்சுக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஸோ அதையும் வந்து இவங்க இதெல்லாம் வந்து உங்களுக்கு நெகட்டிவான அஸ்பெக்ட்ஸை கொடுக்கக்கூடியதா இருக்கு. அது மாதிரி வந்து டக்குன்னு மனசு வந்து மாறும். இன்னைக்கு வந்து நல்லா இருக்கும், நாளைக்கு வந்து டல்லா இருக்கும்.
இது இன்னைக்கு செய்யலான்னு உற்சாகமாக இருக்க மாதிரி இருக்கும். இன்னைக்கு உற்சாகமாக சொல்ல நாளைக்கு அங்கே போயிடுவோம் போயிடுவோம் அப்படின்னு சொல்லுவோம். இன்னைக்கு நல்ல உற்சாகம், நாளைக்கு அவங்க கூப்பிடும்போது மனசில் அந்த உற்சாகம் இருக்காது. இல்லை நான் வரல, நீங்கள் வேணா போயிட்டு வாங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இது மாதிரி அடிக்கடி மனசு வந்து மாறக்கூடிய அந்த மாதிரியான ஒரு தன்மை, அது வந்து உங்களுக்குள்ள நெகட்டிவ் இதில் இருக்கலாம். அது மாதிரி வந்து ஒரு சில விஷயங்களை குழம்பிடுவாங்க. இது எப்படி நல்லதா வருமா, சரியா வருமா, சரியா வராதா அப்படின்னு குழம்பிடுவாங்க. அதனால அந்த முடிவு எடுக்கிறதுல தாமதம் பண்ணும் பொழுது அது கையை விட்டு போயிடும், அதுக்குள்ள நம்ம முடிவு எடுக்கிறதுக்குள்ள. ஸோ அதனால முடிவு எடுக்கிறதுல வந்து தாமதப்படுத்துவாங்க. மனோகாரகன் சந்திரனால, அதில் ஏற்படக்கூடிய குழப்பத்தினால, இதெல்லாம் உங்களுக்கு உள்ள நெகட்டிவ் பாயிண்ட்ஸ். யாரு மேலான அன்பு வச்சு அது காரணமாகவே துன்பப்படுவாங்க. அந்த ஒருத்தர் மேலேயே எல்லா அன்பையும் வச்சு அவங்க வந்து அப்படி பண்ணுவாங்க, அவங்கள்ட்ட அப்போ அன்பு அதிகமாக வைக்கும்போது எதிர்பார்ப்பு அதிகமாகிடும். அப்போ வந்து அது நம்ம கிடைக்காட்டினா நமக்கு மனசு ரொம்ப கஷ்டப்படும் இல்லையா? இது மாதிரி வந்து அவங்க அதீதமான அன்பை வந்து காட்டுறதுனால அதுவே வந்து உங்களுக்கு நெகட்டிவாகவும் அமைஞ்சிருது. அதனால உங்களுக்கு வந்து அடிக்கடி இந்த மனசு கஷ்டப்படுறதுனால உடல்நிலைகள் பாதிக்கப்படும். அதனால உடம்பு சரியில்லாமல் வர்றது, மனசை வந்து இவங்க ஒரே லெவலில் வச்சுக்க மாட்டாங்க. நல்ல ஆசிலேஷன் இருக்கும். நல்லா இருக்காம இருக்கும், திரும்ப இறங்கி, திரும்ப நல்லா இருக்கும், திரும்ப இறங்கி, இது மாதிரி வந்து ஆசிலேஷன் இருக்கும். இது வந்து இவங்களுக்கு உடல்நிலையிலையும் கோளாறுகளை ஏற்படுத்தும். அது மாதிரி வந்து ஏதான ஒரு தோல்வி வந்துருச்சுன்னா உடனே மனசு சோர்ந்து போயிடுவாங்க, மனசு உடஞ்சி போயிடுவாங்க. ஸோ அந்த மாதிரியா அதுவும் ஏன்னா மனோகாரகன் தானே, திரும்ப எகெயின் வந்து அது வந்து இந்த ராசிக்கு அதிபதி வேற நீர், அதனால சென்சிட்டிவாக இருப்பாங்க. அதனால தோல்வி வந்தாலும் டக்குன்னு உடனே மனசு உடஞ்சி போயிடுவாங்க. அதே மாதிரி இன்னொரு ஒரு விஷயம் என்னன்னா, பழைய விஷயங்களை வந்து ஞாபகம் வச்சுக்கிறதும் ஒரு சில சமயங்கள் நன்மை தான், ஒரு சில சமயங்கள் வந்து அதுவே உங்களுக்கு எகென்ஸ்டாக போயிடும். ஒரு சில விஷயங்களை மறந்துடுறது தான் நல்லது. மன்னிப்போம் மறப்போம்னு சொல்லுவாங்க இல்லையா? அது மாதிரி வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து அவங்க மறந்துடுறதா நல்லது. இன்றைக்கும் நடந்த விஷயங்கள் எடுத்து இன்றைக்கி பேசும்போது அது வந்து பிரச்சனை ஆகிடும். ஸோ அது மாதிரி ஒரு சில விஷயங்களை வந்து மறக்காமல் இருக்கிறதும் இவங்களுக்கு வந்து அதுவே நெகட்டிவாகவும் மாறுது. ஸோ இவங்களுக்கு வந்து நல்ல இணக்கமாக உள்ள ராசிகள் அப்படின்னு பார்த்தோம்னா விருச்சிக ராசி, மீனம் ராசியெல்லாம் வந்து நல்ல நல்ல இணக்கமான ராசிகளாக இருக்கும். இவங்களுக்கு வந்து பழகும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கக்கூடிய ராசிகள், கடினமாக இருக்கக்கூடிய ராசிகள்னா மேஷ ராசி, தனுசு ராசி, கும்பராசி. இவங்களோட பழகும்போது இவங்க கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. அவங்களோட சேர்ந்து போகிறது கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. இதெல்லாம் வந்து இவங்களுடைய ஜாதக ரீதியாக. உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அந்த கிரகத்தினுடைய சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி இந்த கூடவோ குறைச்சோ இருக்கலாம். இப்போ வந்து இவங்க என்ன பண்ணலாம், இவங்களுக்கு பரிகாரம்னு பார்த்தா சந்திரனை வந்து இவங்க பலப்படுத்தணும். சந்திரனுக்கு வந்து ஐதேவதை அம்மன் தான். ஸோ அம்மனை வந்து இவங்க வழிபடுறதில் சந்திரன், நவகிரகத்தில் சந்திரனுக்கு வெள்ளை வஸ்திரம் சாத்தி வெள்ளை பூக்களால் அர்ச்சனை பண்ணுறது. அது மாதிரி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பால் சம்மந்தப்பட்ட விஷயங்களை 4 பேருக்கு பால் வாங்கி கொடுக்கறது, இல்லை கோயிலுக்கு பால் வாங்கி கொடுக்கறது, தானம் பால் பொருட்களை தானம் பண்ணுறது, இதெல்லாம் வந்து அவங்களுக்கு நல்ல 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 ஒரு பரிகாரமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் தூக்கம் இல்லாமல் இருக்கிறது, தூக்கத்தை அவங்க சரி பண்ணிக்கணும். அது மாதிரி நல்ல நேரத்துக்கு தூங்கணும், நல்லா சாப்பிட்ணும், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பண்ணிக்கிறது. இதெல்லாம் இவங்களுக்கு இந்த சந்திரனுக்குள்ள பரிகாரமாக இருக்குது. இதெல்லாம் வந்து குறைகள் கொஞ்சம் கொஞ்சமாக நிவர்த்தி ஆகிட்டே வரும். இது வந்து ஓவர் நைட்டில் பண்ண முடியாது இல்லையா? இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பழக்கப்படுத்தணும். அப்போ இந்த மாதிரி வேண்டிக்கும் பொழுது அந்த குறைகள் எல்லாம் சரியாகி இவங்க வாழ்க்கையில் போராடுறதுக்கு உண்டான மனப்பக்குவத்தை இவங்களுக்கு கொடுக்கும். பொதுவாக இந்த மாதிரி உங்களுடைய அனுபவங்கள் எப்படி இருந்தது அப்படின்றத சொல்லுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள், நம்ம பார்ப்போம். இந்த மாதிரி இந்த ராசிக்காரங்களுக்கு அது மாதிரி வந்து இவங்க அப்படியான பிரச்சனைகள் இருக்கும்போது நீங்கள் சந்திரனை வேணுனாலே உங்களுக்கு வாழ்க்கையில் எல்லாத்தையும் மீறி நீங்கள் நல்லா இருக்க முடியும். உங்களுக்கு வந்து எல்லா குறைகளும் நிவர்த்தி பண்ணி நீங்கள் நல்லா இருக்கணும் தான் என்னுடைய விருப்பமும். அதனால் நம்ம ஜோதிட ரீதியில் நம்ம எல்லாத்தையும் நம்ம செஞ்சுக்கோம், வாழ்க்கையில் நன்றாக வாழ்வோம். நன்றி, வணக்கம்.